ஓம் காளி சரணம். அம்மா எங்கே போயிட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா? ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த ஜோதிர்லிங்கத்தில் 2வது இடம் பெற்ற நம்மளுடைய ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிற ஸ்ரீசைலத்துக்கு தான் அம்மா வந்திருக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு தரிசனம். மல்லிகார்ஜுனேஸ்வரர், பிரம்மாம்பிகை தாயார் கருவறையில் சுயம்பு ஜோதிர்லிங்கமாக சிவபெருமான் காட்சி கொடுக்குறாங்க. இதோடைய வரலாறு பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமானது. சிவபெருமான் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அசுரர்கள் தவம் பண்ணி வரம் கேட்டாங்கன்னா ஓடி ஓடி கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்போ கைலாயத்தில் பார்வதி தேவி அம்மா ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. எப்பவுமே ஒன்று தவம் பண்ணுறீங்க, இல்லைனா யோக நிலையில் இருக்கிறீங்க, இல்லை பக்தர் கூட இருக்கிறீங்க, இல்லைனா எங்கன்னா போய் அசுரர்களுக்கு வரம் கொடுத்துட்டு வரீங்க. என்னை என்ன ஏதுன்னே நீங்கள் பார்க்குறதில்ல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கோபப்படுறாங்க. கோபமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. சிவபெருமான் அவங்க கோபத்தை புரிஞ்சிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த பிரபஞ்சத்திலே ஒரு ரொம்ப அற்புதமான இடம் இருக்குது. கிருஷ்ணா நதி ஓடக்கூடிய அற்புதமான ஒரு மலைத்தொடர் இருக்குது. அங்கே போயிட்டு சிறிது காலம் இருக்கலாம் அப்படின்னு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே போய் எதனா தவம் பண்ணி நீங்கள் கண்ணை மூடிட்டு அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னா நான் ரொம்ப கோபமாயிடுவேன் அப்படின்னு. இல்லை நீ வா அப்படின்னு சொல்லி சிவபெருமான் இந்த ஸ்ரீசைலத்துடைய ஸ்தலத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. ரொம்ப பார்க்குறதுக்கே அற்புதமான மலை. இப்போயே இவ்வளோ அழகாக இருக்குதுன்னா, இந்த கலியுகத்தில் அப்போ ஆதி காலத்தில் எப்படி அந்த மலைகள் பூத்து குலுங்கி இருக்கும், எப்படி அந்த குளிர்ச்சியான அந்த தருணம் இருந்திருக்குன்றதை நினச்சி பார்க்க சொல்லி நம்மளுக்கு கூஸ்பாம் ஏற்படுது. அந்த இடத்துல சிவனும் பார்வதியும் ரொம்ப அமைதியான முறையில் அங்கே கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரோடைய தொல்லை இல்லாமல், எதுவுமே இல்லாமல். அங்கேயும் ஒரு அசுரம் தொல்லை பண்ணி மக்களுக்கு ரொம்ப சிரமம் கொடுக்குறாங்க. அப்போ அம்பாலே கோவப்பட்டு பிரம்மாம்பிகா மாறி அந்த அசுரனை சம்ஹாரம் பண்ணுறாங்க. அப்போ சிவன் பார்த்து சிரிப்பார். என்ன மட்டும் நீ சொல்லிகிட்டே இருக்கிறியா, இப்போ பாரு, நீயே காளி ரூபமாக பிரம்மாம்பிகா மாறி இந்த அசுரனை போய் அழிச்சிருக்கிற வண்டு ரூபத்தில் அப்படின்னு சொல்லி அவரே சிரிப்பார். அந்த ஒரு அற்புதமான நிகழ்ந்த இடம். அங்கே தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் எல்லாம் வேண்டி கேட்டுக்கிறதுனால தன்னுடைய சக்தியும் பார்வதி சக்தியும் ஒருங்கிணைஞ்ச ஒரு சுயம்புலிங்கமாக ஜோதிர்லிங்கமாக இங்கே அவங்க உருவாகிருக்கிறாங்க. அந்த ஜோதிர்லிங்கத்தை தான் அம்மா போய் பரிசு தரிசனம் சொல்லுவாங்க. அந்த சிவபெருமானை தொட்டு அபிஷேகம் பண்ணி தீபாரதனைக்கு காட்டி எனக்காக நான் பிரார்த்தனை பண்ணுறதை விட இந்த காணொளி பார்க்குற பக்தர்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கணும். இந்த பிரபஞ்ச சக்தியுடைய ஆற்றல் எனக்குள்ளே இருந்து எல்லா மக்களுக்கும் நல்லது செய்யணும், நிறைய தான தர்மங்களும் செய்யணும். இறை சிந்தனையோடு இருந்து எல்லா ஸ்தலங்களுக்கும் போய் தரிசனம் செய்து அம்மா பிரார்த்தனை செஞ்சுருக்கேன். நீங்களும்